கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தின் முதல் தேதியிலே உங்களுக்கு வாக்குத்தத்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து 5 மாதங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள். எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள். எத்தனையோ கர்த்தருடைய நாம மகிமைக்கு எதுவான காரியங்களை அனுபவித்திருப்பீர்கள். நிச்சயமாக உங்கள் விசுவாசம் வளர்ந்திருக்கும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உயர்ந்திருக்கும். ஒன்று குறைவுபடுவது கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆக கடந்த 5 மாதம் காத்த தேவன் நம்மோடு கூட வந்து இந்த 6வது மாதத்தில் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். சரி, கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, ஜூன் மாதத்தின் முதல் தேதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே எங்களை இந்த 1ஆம் தேதி தொடங்கி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த ஜூன் மாதம் முழுவதும் எங்களை நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் எல்லா ஏற்ற தாழ்வுகளிலும், எல்லா தேவைகளிலும், எல்லா குறைவுகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவர் அவைகளையெல்லாம் கடந்து வரும்படிக்கு எங்களுக்கு செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கை நடக்கையில் இருக்கும் பொழுது உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை நாங்கள் கடந்து வரும்படி எங்களுக்கு இருந்ததற்காக நன்றி 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 ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது போல, யோர்தான் நதி இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை பிரித்து எங்களை வெட்டாந்தரைகளை நடந்து வர பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரை சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் இந்த தொடங்குகிற இந்த 1ஆம் தேதி முதற்கொண்டு தொடர்ந்து காத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வசனம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இன்று முதல் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 28:15. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி மாத்திரம்தான் வாக்குத்தத்தத்தின் வசனமாய் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். ஆக இந்த ஜூன் மாதத்தில் தேவன் நமக்கு கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனாய் இருந்த தேவன் எல்லா நிலைகளிலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டு வந்த தேவன் இந்த ஜூன் மாதத்தில்
கைவிடாத தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது? யாக்கோபுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. தேவன் நேரடியாக தரிசனத்தினால் யாக்கோபோடு பேசினது. ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அல்ல, அல்லது வேற எந்த காரியத்தின் மூலமாகவும் அல்ல. இவன் அந்த இடத்துல ஒரு கல்லை வைத்து உறங்குகிறான், தலையை வைத்து உறங்குகிறான். அவனுடைய தூக்கம் அங்கே இருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை தரிசனமாக காணுகிறான். அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாயிருக்கிறது. இவன் படுத்திருக்கிற பூமி. அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு எந்த அளவுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். இதற்கு முந்தைய எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவன் எந்த ஒரு இடத்திலும் கர்த்தரை பற்றி கொண்டதாக கூட தெரியவில்லை. நீங்கள் அவனுடைய வரலாறை நீங்கள் வாசித்து பாருங்கள். உண்மையிலே இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இவன் இருப்பான். ஆனால் தன் சகோதரனை இவன் ஏமாற்றி இருக்க மாட்டான். தன் சகோதரனை அந்த இடத்துல ஒரு கூழ் கொடுத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனுடைய சேஸ்திரபுத்திர பாகத்தை இவன் வஞ்சித்திருக்க மாட்டான். அடுத்து அவன் தாய் சொல்லும் பொழுது மறுத்தான். அது உண்மை. நான் தகப்பனார் கண்டுபிடித்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும், நான் சாபமாக போய்விடுவேன் என்றெல்லாம் அறிக்கையிட்டு தாயினிடத்தில் மறுத்தான். ஆனால் அவனுடைய தாய் வருந்தி அவனை சொல்லும் பொழுது தன் தாயினுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். ஆனால் தேவ வாக்குத்தத்தம் அவனோடு கூட இருக்கிறது. அந்த துன்பங்களிலெல்லாம் அவனோடு தேவ வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் சொன்னபடி நீ இந்த இடத்திலிருந்து போயிட்டு நீ இந்த இடத்துக்கு திரும்பி வரும் வரவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. கைவிடவில்லை. தேவன் அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்த பொழுது தேவன் அவனை கைவிடவில்லை. அவன் சம்பளங்களை 10 முறை அவன் மாற்றி அமைத்த பொழுது அவனை கைவிடவில்லை. தேவன் அங்கே அவனை ஆசீர்வதிக்கும்படி அவனுக்கு எல்லாவித காரியங்களையும் அங்கே பயிற்றுவிக்கிறார். பயிற்றுவிக்கிற தேவன் அவனை எடுத்து நடத்தும்படி, நடந்து போகும்படி அவனை செய்கிறார். யோர்தானை கடக்கும் போது கோலும் வெறும் கையுமாக தன் மாமன் ஊருக்கு போகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை. ஆனால் இப்பொழுதோ இந்த யோர்தானை கடக்கும் பொழுது 2 பரிவாரங்களோடு இவன் திரும்பி வருகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வாக்குத்தத்தம் இவன் வாழ்க்கையிலே நிறைவேறியது. அதை அங்கே பார்க்கிறோம். இவன் ஊருக்கு வந்த திரும்பும் பொழுது தன் அண்ணனுக்கு செய்தியை சொல்லி அனுப்புகிறான். அவன் சகோதரனும் ஒரு 400 பேரோடு புறப்பட்டு வருகிறான். அங்கே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதா என்று அதையும் பார்க்க வேண்டும். உடனே இவன் என்ன செய்கிறான்? ஏசாவுக்கு பயப்படுகிறான். எங்கே வந்து தன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டு விடுவானோ, எல்லாரையும் நிர்மூலமாக்கிடுவானோ என்று பயந்து எல்லாரையும் அனுப்பிட்டு இவன் நேராக தனித்து போய் தேவன் தனக்கு தரிசனமான இடத்துல போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். நான் ஏசாவுக்கு பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். லாபானுக்கு பயந்து அங்கிருந்து லாபான் இல்லாத நேரத்தில் தன்னுடைய எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டு தன் மனைவி பிள்ளைகளோடு திருட்டுத்தனமாக வருகிறான். லாபானுக்கு பயந்து திருட்டுத்தனமாக வரான். இங்கே ஏசாவுக்கு பயந்து அங்கே அவன் பேசுகிறான். நான் ஏசாவுக்கு பயந்து இருக்கிறேன். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அது அதிகமாக இவனுக்கு கூடுகிறது. கண்ணி என்று சொல்லும் பொழுது தளர்ச்சி. நம்மளே நம்ம வாய் வார்த்தையிலே பிறரிடத்தில் மாட்டிக்கொள்ளும்.
நாவை காக்க முடியாமல் பேசுகிற வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் இருப்போமானால் தேவன் கைவிட மாட்டார். ஆண்டவர் கேட்கிறார், இரவு முழுவதும் அவன் ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறான். உன் பேர் என்ன? யாக்கோபு, இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். தேவன் பயத்தின் வாழ்க்கை, ஒரு சாபத்தின் வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். கர்த்தர் ஒருவரால் தான் நம்முடைய வாழ்க்கை பாதைகளை ஆசீர்வாதமாய் மாற்றித்தர முடியும். வேற எந்த மனுஷனாலும் மாற்றித்தர முடியாது. அதற்கு தேவை உங்களிடத்தில் விசுவாசம். யாக்கோபின் விசுவாசம் தேவனை அவனோடு பேச வைத்தது. யாக்கோபின் ஜெபம் கர்த்தருடைய பிரசன்னத்தை காண வைத்தது. கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க வைத்தது. அப்ப யாக்கோபை போல ஜெபிக்க, யாக்கோபை போல விசுவாசிக்க, யாக்கோபை போல நம்ப நாம் இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு நாம் யாக்கோபை போல நம்பிக்கையில உறுதியாய் இருக்கிறோம். தேவனுடைய காரியங்களிலே அவன் எதிலுமே குறைப்படவில்லை. அவன் தேவனை பற்றி கொண்டிருந்தான். தேவன் அவனை கைவிட்டாரா? இல்லை. அவனே சொல்லுகிறான், நான் 2 பரிவாரங்களோடு நான் வருகிறேன் ஐயா. வெறும் கையுமாய் போனேன், கோலும் வெறும் கையுமாய் போனேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனாய் இருக்கிறேன். தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேற்றினபடினாலே அவன் அப்படி சொல்லுகிறான். அவன் அங்கே தேவனுடைய காரியங்களை சாட்சியாய் அறிக்கையிடுகிறான். ஏசா வந்து கொண்டிருந்த ஏசா உள்ளத்தில் கர்த்தர் என்ன பேசினார் என்று தெரியாது. லாபான் யாக்கோபை துரத்தி கொண்டு வரும் பொழுது அந்த லாபானிடத்தில் தேவன் பேசி அவனை மாற்றியது போல, லாபானை பழிவாங்கிற எண்ணத்திலிருந்து மாற்றியது போல, யாக்கோபுக்கு விரோதமாய் வந்த லாபானின் அந்த காரியங்களை மாற்றியது போல தேவன் ஏசாவின் உள்ளத்தையும் மாற்றி போட்டார். ஏசாவை போல இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தடை பண்ணுகிறவர்கள் நமக்கு எதிராய் வருகிறார்களா அல்லது நம்மை பார்க்க வருகிறார்களா என்று நமக்கே தெரியாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்கள், இவர்கள் எல்லார் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யாக்கோபை கைவிடவில்லை. ஏசா வந்து கட்டி அணைத்துக் கொள்ளுகிறான் யாக்கோபை. யாக்கோபு சொல்லுகிறான், இது உமக்கு பரிசு என்று சில காரியங்களை கொடுக்கிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், எனக்கு போதுமானது இருக்குப்பா, நீயே வைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். ஏசா இல்லை இல்லை, இதை நீ வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுக்கிறான். சரி வா, எல்லாரும் ஒன்றா போவோம் என்று ஏசா கூப்பிடுகிறான். அந்த அளவுக்கு நிதானத்தை ஏசாவுக்கு கொடுத்தது யார்? அந்த அளவுக்கு ஒரு சாதுவாக ஏசாவை மாற்றியது யார்? யாக்கோபின் பயத்தை போக்கும்படிக்கு ஏசாவின் சுபாவங்கள் எல்லாம் மாற்றியது யார்? கர்த்தர். யாக்கோபின் பயத்தை ஒன்றுமில்லாமல் போக பண்ணினார். யோபு சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. ஆனால் இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில எதுவுமே குறைபடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் தேவனிடத்தில் சார்ந்து வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கைவிடாத தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
54 அதிகாரம் 6-7 வசனங்கள். ஏசாயா 54, 6-7. கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். எப்படிங்க? கைவிடப்பட்டு மனநொந்து போயிருக்கிறவள், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பாளோ, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம். இமைப்பொழுது தாங்க கைவிடுறாரு, முழுதுமல்ல. நம்மை கைவிட வேண்டும் என்பது தேவனுடைய காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்களா? ஆகார போல, நகோமியை போல நீங்க இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை கைவிடாதவர். மனுஷன் மாறலாம், தேவன் மாற மாட்டார். ஒரு துளி அளவு கூட மாற மாட்டார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர், வாக்கு மாறா உண்மை நாதர். வாக்கை நம்பி வந்து பாருங்கள். நீ வாக்கை நம்பி வந்து பாருங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவையில்லாத பயங்களை எல்லாம் ஒதுக்குங்கள். தேவையில்லாத எண்ணுகிற சிந்தையில் எண்ணுகிற எண்ணங்களை எல்லாம் ஒதுக்குங்கள். எல்லாவற்றையுமே ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை அங்கே குறுகி போகவில்லை. அவருடைய கை எப்பொழுதும் போல பறந்து விரிந்து இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்ல வேண்டாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கார். என் தேவன் என்னோடு வந்து, என்னிடத்தில் வந்து என்னை ஆசீர்வதிப்பார். வாக்கு பண்ண கர்த்தர் மாற்ற மாட்டார். ஆக உன்கிட்ட வருவேன். எதுக்கு தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நான் வருவேன்னார். அவர் வாக்கு மாறுவார் சொல்றீங்க, நினைக்கிறீங்களா? தப்பு. யாக்கோபுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றலையா? அந்த தேவன் நம்முடைய தேவனுங்க. இந்த ஜூன் மாதத்தில் சொல்றாரு, கைவிடாத தேவனாய் நான் இருக்கிறேன். சரி, யார் யாருடைய வாழ்க்கையில தேவன் கைவிடாதவராக இருக்கிறார்? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 41:17 முதல் பார்க்கிறோம். சிறுமையும் எளிமையுமான உள்ளவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, யார் சிறுமை, யார் தனிமையில் இருக்கிறார்களோ அவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காம அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது, ஒரு வறட்சியான கை, வறட்சியான பர்ஸ், வறட்சியான நாட்கள், இவைகளையெல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆக முதலாவது, சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிடாத தேவன் நம்முடைய தேவன். யார் யார் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறார்களோ,
சிறுமைப்பட்டு எளிமையாய் இருக்கிறார்களோ அவர்களை கைவிடாத தேவன்கள் நம்முடைய தேவன். உடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டிருக்கீங்களா? கைவிடப்பட்டது போல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த ஜூன் மாதம் இந்த நேரம் முதற்கொண்டு, இந்த வார்த்தை நீங்கள் கேட்கிற இந்த நொடி முதற்கொண்டு உங்களோடு அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களை கைவிட மாட்டேன். அவங்களுடைய வறட்சியை நிரம்பச் செய்வேன், வழிந்தோடும்படி செய்வேன். அவருடைய வறட்சி நிறைவாய் மாறுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன வாழ்க்கையில் சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னென்ன செய்கிறார் கைவிடாதபடி? உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாம் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுர் மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஆக எதுவுமே இல்லாத வறண்டு இருந்த ஒரு வாழ்க்கை தேவன் செழிப்புள்ளதாய் மாற்றுகிறார். உயர்ந்த மேடாய் இருக்கிறது, தண்ணீர் வருமா? அங்கே ஆறுகளை உண்டாக்குகிறார். பள்ளத்தாக்கு இருக்கிறது, ஆண்டவரே இந்த இடத்துல தண்ணி வருமா? ஊற்றுகளை உண்டாக்குகிறார். ஊற்றுகளிலிருந்து பள்ளத்தாக்குகளிலே தண்ணீர் வருகிறது. வனாந்திரத்தை பார்க்க ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தை போல இருக்கிற என் வாழ்க்கையிலே தேவன் தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மேடுகளில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்ல வறண்ட பூமியைப் போல உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் நீர்க்கேணிகளாக மாற்றுகிறார். நீர் 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 என்று ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். எது தேவையானதோ, எதை தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதை அவர் தருகிறவராயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வனாந்தரத்தில் கேதுர் மரங்களை, சித்தி மரங்களை, மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களை நட்டு அவாந்திர வெளியிலே தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி தராருங்க. காற்று வர வேண்டும் மற்றும் நல்ல செழிப்பு நமக்கு இருக்க வேண்டும். தேவன் கொடுக்கிறார். 20ஆம் வசனம், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கர்த்தருடைய கரம் அதை செய்தது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் காண்பார்கள். எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த ஜூன் மாதத்தில் உங்களை கைவிடாத தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார். வசந்த காலம் சமீபித்திருக்கிறது. சமீபித்திருக்கு என்று சொல்ல மாட்டேன். வசந்த காலமாக இந்த ஜூன் மாதம் நமக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக இந்த ஜூன் மாதம் வசந்த காலம். தேவன் இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் அதை செய்தது. அவர் யாக்கோபுக்கு சொன்னதை செய்தது போல நமக்கும் செய்கிறார். நம்மை படைத்தார். யாவரும் கண்டு உணர்ந்து கொள்வார்கள். நம்ம வாழ்க்கை அப்படி தேவன் மாற்றும் பொழுது நம்முடைய அந்த பசுமை செழிப்பை பார்த்து எல்லாரும் மாறுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் நடத்துகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சங்கீதம் 69:29. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சங்கீதக்காரனுக்கு சிறுமையானவனை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறான், நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன். கடந்த 5 மாதங்களிலே நான் சிறுமைப்பட்டேன், துயரம்தான் என் வாழ்க்கையில் இருந்தது. தேவனே உம்முடைய இரட்சிப்பு இந்த நொடி முதற்கொண்டு
எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொன்னான்ல, சொல்லுங்க. உயர்ந்த அடைக்கலமாய் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். 33ஆம் வசனம், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆக கர்த்தர் எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். எளிமையா இருக்கீங்களா? உங்க விண்ணப்பத்தை தாங்க கர்த்தர் கேட்கிறாரு. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளார 2 பேர் ஜெபம் பண்றாங்க. ஒருத்தன் உள்ள போய், ஆண்டவரே, நான் நீ சொன்ன பிரமாணங்கள் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்று சொல்லி உள்ள போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று, ஆண்டவரே, நான் தகுதியற்றவனப்பா, நான் உள்ளே பாத்திரவன் அல்ல, நான் பாவி ஆண்டவரே என்று சொல்லுகிறான். கர்த்தர் யாருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்? எளிமையாய் ஜெபிக்கிறவன், தன் வாழ்க்கையை எளிமையாய் நடத்துகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உதாரணத்துக்கு அதை சொல்லுகிறார். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமானால் நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 140ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 140:12, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கு இருக்கா? எளியவர்களுடைய நியாயம் என்ன? அந்த வழக்கு என்ன? நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பிரசங்கத்தின்படி கர்த்தரே என் நியாயாதிபதி, அவர் நியாய பிரமாணிகர், அவர் ராஜா, அவர் ரட்சிப்பார். கர்த்தர் நியாயாதிபதி, அவர் நியாய பிரமாணிகர், அவர் ராஜா, அவர் ரட்சிப்பார். நியாயாதிபதியும் அவரே, நமக்காக பரிந்து பேசுகிற நியாய பிரமாணிகரும் அவரே, நம்மை வர வேண்டிய எல்லா காரியங்களையும் கொடுக்க கட்டளையிடுகிற ராஜாவும் அவரே, அதிகாரியும் அவரே. இந்த காலத்தில் ராஜான்னு சொல்லக்கூடாது, அதிகாரியும் அவரே. நமக்குரிய காரியங்களை உத்தரவு போட்டு கொடுப்பதற்கு நமக்கு அப்படிப்பட்டவர்கள் தேவை என்று சொல்லி பார்க்கிறோம். 72ஆம் சங்கீதம், சங்கீதம் 72:12, சங்கீதம் 72:12, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனை, உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நீங்க கூப்பிடுங்க எளியவனை. உதவி இல்லாத சிறுமையில் இருக்கீங்களா? பர்த்திமை குருட இருந்தான்ல, அவன் எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறான், அவன் சிறுமப்பட்டவனா இருக்கிறான். இயேசு போறாருன்னு கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கேட்டான். எல்லாரும் அதட்டுகிறார்கள், வாயை மூடு, வாயை மூடு, கத்தாத. ஆனா இவன் முன்னிலும் அதிக சத்தமாய் கத்தினான். இவனுடைய விசுவாசம், இவனுடைய நம்பிக்கை, இவன் தேவன் பேரில் கொண்டிருந்த அன்பு, இவை எல்லாம் இன்னும் அதிக சத்தமாக தொனிக்க ஆரம்பித்தது. நின்றார் இயேசு. யாரெல்லாம் அதட்டினார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பர்த்திமையை வந்து கூப்பிடுகிறார்கள். உன்னை போதகர் கூப்பிடுகிறார், வாயா. தன்னுடைய மேலங்கியை தூக்கி வீசுகிறார். நாற்றம் எடுத்தது. இவ்வளவு நாட்கள் தனக்கு அது அழுக்கா சுத்தமானதா என்ன ஏதுன்னு தெரியாம, ஒன்றும் புரியாமல் அவன் போத்தி கொண்டிருந்த ஒரு மேலங்கி, அந்த மேலங்கியை தூக்கி வீசி எறிந்தான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை எப்படி இருந்தோம், என்னென்ன காரியங்களில் எப்படியெல்லாம் ஜெபக்குறைவு, வேத வாசிப்பு குறைவு என்றெல்லாம் நாம் எப்படி இருந்தோமோ அதையெல்லாம் தூக்கி வீசுவோம். தூக்கி வீசிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார்.
என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யாக்கோபு கேட்டான். எனக்கு பார்வை வேண்டும் என்று இந்த பர்த்திமேயு கேட்கிறான். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த பர்த்திமேயுக்கு தேவன் கண் பார்வையை கொடுத்தார். நீ போகலாம், போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம், போ என்று தேவன் சொல்லுகிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், வாக்கு மாறா தேவன் நிச்சயமாக இந்த மாதத்தில் சிறுமைப்பட்டு எளிமையாயிருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். உங்களுக்காக நியாயாதிபதியாக இருப்பார். உங்களுக்காக நியாயப்பிரமாணிகராக யார் யாரிடத்திலெல்லாம் பேசணுமோ, யார் யார் உள்ளத்திலெல்லாம் பேசணுமோ, எப்படி யாக்கோபுக்காக லாபான் உள்ளத்தில் பேசினாரோ, எப்படி யாக்கோபுக்காக ஏசா உள்ளத்தில் பேசினாரோ அதே போல பேசுவார். அவர் ராஜாவாக இருந்து, அதிகாரியாக இருந்து, எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார், உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வார். எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களோ உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிடாத தேவன், அவர்களை கைவிடாத தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 22:16. அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு. என்னவா? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான். நியாயப்பிரமாணிகள் விசாரிக்கிறான். இயேசு ஒரு உதாரணத்தை சொல்வார். ஒரு ஏழை வயதான அந்த விதவை அங்கே போவாள். அந்த ஊர் தலைவனிடத்தில் போய் டெய்லி கேட்பா, எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைக்கு நியாய விசாரின். அவனும் போன்னு சொல்லிகிட்டே இருப்பான். இவன் துரத்துவான். ஆனால் அவன் டெய்லி வந்து அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் மனசில் சொல்கிறான், நான் எவ்வளவுதான் அவளை துரத்துனாலும் அவள் டெய்லி வராள் என்னை நம்பி, சரி இப்போயாவது அவளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். அதே போல தான் தேவன் கர்த்தரை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக நீங்கள் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். செப்பனியா 3:12. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். உன் நடுவில் யாரை வைப்பேன்? சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். நீங்கள் சிறுமைப்பட்டிருந்தா, நீங்கள் எளிமையாக இருந்தால், நீங்கள் கர்த்தரை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். ஆக முதலாவது காரியம், சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிடாத தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை கடந்த நாட்களிலே நீங்கள் சிறுமைப்பட்டிருந்திருக்கலாம், நீங்கள் எளிமையுள்ள நிலையிலே இருந்திருக்கலாம். உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றுவார். ஆக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஒருவன் சாட்சி கொடுக்கிறான் சங்கீதக்காரன்ல, நான் இளைஞனாக இருக்குது, முதிர் வயதுக்கும் போய்விட்டேன், ஆனால் நான் பார்த்த வரையிலே நீதிமான் கைவிடப்படவில்லை. ஆக இரண்டாவது, நீதிமானை கைவிடாத தேவன் நம்முடைய தேவன். ஆக அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் சந்ததிக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். நீதிமானை மாத்திரமல்ல, நீதிமானுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறார். சங்கீதத்தின் புத்தகம்
55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் நீதிமானை ஒருபோதும் தடுமாற விட மாட்டாருங்க. ஐயோ நான் என்ன செய்யறது, என்ன பண்றது, என்ன அந்த பதஸ்டம் இருக்கு பாருங்க, அதை எதையுமே வரவிட மாட்டார் ஆண்டவர். ஆக தள்ளாட விட்டார். நம்முடைய கால்கள் தள்ளாடாது, கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். கண்மலையின் மேல் கொண்டு போய் நம்மை நிறுத்தி நமது அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், சங்கீதம் 34:15 முதல், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமாயிருக்கிறதா? நீதிமான்கள் மேலே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய செவி அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு, நம்ம கூப்பிடுறதுக்கு திறந்திருக்குது. தீமை செய்வருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்கள் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா உபத்திரவத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுகிறார். கவலைப்படாதீங்க. உங்கள் உபத்திரவங்களிலிருந்தெல்லாம் இந்த ஜூன் மாதம் இந்த செய்தி கேட்கிற இந்த நொடி முதற்கொண்டு இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இது கர்த்தர் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்று அப்படி போயிருக்கலாமே, அவை எல்லாவற்றிலும் நின்று அப்படின்னு போயிருக்கலாமே. ஆனால் நிறுத்தி பிரித்து வர வார்த்தை, கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று நீதிமானோடு கர்த்தர் நிற்கிறார். அப்போ நம்மளுக்கு இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மையானது. நான் உன்னிடத்தில் வந்து உன் பக்கத்தில் நின்று உன்னை நான் விடுவிக்கிறேன். யார் யார் நீதிமான்? நான் நீதிமானா? நான் பாவின் ஜெபம் பண்ணாதான் அவன் சொன்னாரே சிறுமை எளிமையானவன்னாரே. நான் எப்படி நீதிமான்? நீதிமான் ஆக்கிறவர் அவர் தாங்க. எதை வச்சு நீதிமானா நம்மளை மாத்துறாரு? ஒரே ஒரு காரியம், கர்த்தரை விசுவாசிங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை அவனுக்கு நீதியாக எண்ணினான். அந்த விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக மாறுகிறான். கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிங்க, கர்த்தர் மாற்றுவார். சகைவு பரிசேயன்னு சொல்லுவாங்க. அவன் வீட்டுக்கு அவன் இயேசுவை பார்க்க ஓடி போய் முன்னாடி போய் காட்டுத்தி மரத்தில் ஏறுறான். அப்படி ஏறும் பொழுது அங்கே தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார், சகைவே இறங்கி வா, உன் வீட்டில் என்று நான் தங்க வேண்டாம். உடனே இறங்குகிறான், ஓடுகிறான், கதவை திறக்கிறான், இயேசுவை உள்ளே கூப்பிடுகிறான். உள்ளே வருகிறார் இயேசு. வந்த மாத்திரத்தில் இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யார் யாரிடத்தில் பணம் கூடுதலாக வாங்கணும்னோ நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன், எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தீர்த்து விடுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அப்போ சகைவு என்ன மாறினான்றது நம்ம வெளியில் பார்க்குற ட்ரெஸ் மாறுத்தானா அல்ல வேறு விதமான நிலையில் இருந்தானா? கிடையாது.
அவனுடைய குணநலன்கள் மாறியது. இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். இயேசுவை முதலாவது பார்க்க தேடினான். இயேசுவை தேடினான். இயேசுவை பார்த்தான். இயேசுவை பார்த்ததோடு மாத்திரமல்ல, அவனை எல்லாவற்றிலும் அவனோடு கூட இருந்தார். ஆக அவனை நீதிமானாக்குகிறார். அவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் இருக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 37:16. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. உன் கையில் எவ்வளோ மாவு இருக்கு? ஒரு பிடி மாவு, கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய். அவை வைத்து எலியாவை பராமரிக்கலையா தேவன்? அவைகளை வைத்து தேவன் அவர்களை பராமரிக்கவில்லையா? பராமரித்தார். பராமரிக்கும் தேவன் அவர்களை பராமரித்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதில் மாற்றமே கிடையாது. அப்ப நாம் விசுவாசித்தால் நீதிமானாய் மாறவும். சிறுமையும் எளிமையானவர்களை கைவிடாத தேவன் எவர்கள் விசுவாசிக்கிறார்களோ தன்னை அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறார். அவர்களை அழைக்கிறார், அவர்களை தெரிந்து கொள்கிறார், அவர்களை நீதிமானாக்குகிறார், அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். முன்னறிந்து அழைக்கிறார், அங்கே தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்ட தேவன் நீதிமானாக மாற்றுகிறார். என்னை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஏசாயா 50:8, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் வசனத்தில் என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். அப்ப நம்மளை நீதிமானாக்குகிறவரும் அவர்தான். ஆக நீதிமான கைவிட மாட்டார். நம்மை நீதிமானாக மாற்றி நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடைசி காரியம், தேவனின் முகத்தை தேடுகிறவர்களை கைவிடாத தேவன். சங்கீதத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆக சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிடாத தேவன், நீதிமானை மாற்றி அவனை நீதிமானை கைவிடாத தேவன், இங்கே அவருடைய முகத்தை தேடுகிறவர்களை கைவிடாத தேவன். நம்ம கர்த்தருடைய முகத்தை தேடுறோமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த விடியற் காலத்தில் தேவனை தேடுகிறோமா? சங்கீதத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, சங்கீதம் 27:7 கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை மட்டும்தான் தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என்று என்னுடைய இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது முகத்தை எனக்கு மறைக்காதீங்க ஆண்டவரே, எனக்கு காட்டுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக அவருடைய நம்முடைய இருதயத்தில் நம்ம ஒன்று சொல்லணும். ஆண்டவரே, நான் உங்களுடைய முகத்தை தேடுறேன். விடியற் கால வெளுப்பு போல என் சுக வாழ்வு துளிர்க்கணும்னா விடியற் காலத்தில் தேடும் பொழுது நான் கண்டடைவேன்னு சொன்னீங்களே, நான் தேடுறேன். என் சுக வாழ்வே உங்கள் முகத்தில் தான் இருக்குது.
நான் சந்தோஷமாக வாழப்போகிற வாழ்க்கையே, இந்த ஜூன் மாதம் முழுவதும் நான் சந்தோஷமாக இருக்க போகிற அந்த வாழ்க்கையே எனக்கு உங்கள் முகத்தில் தான் இருக்குது. அந்த விடியற் காலத்தில் நான் தேடும் பொழுது உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும். விடியற்கால வெளுப்பை போல என்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கணும். உங்கள் முகத்தை நான் பார்க்கும்போது என் சுகவாழ்வு எனக்கு வந்துடும். சொல்லுங்க, கர்த்தர் தருவார். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்கப்பா. மறைச்சிங்கன்னா அவ்வளோதான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், என்ன, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாம தான் நீதிமானாக்கிறவர், சமீபமாக இருக்கிறாரு, அவர் நம்மளை நீதிமானாக்கிறாரு, அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்படுது. தரிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது, அவருடைய முகத்தை தேடி விடிய காலில் ஜெபம் பண்ணும் பொழுது, தங்கள் பொல்லாத வழிகள், நமக்கு தேவையில்லாத வழியெல்லாம் விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் பாவத்தை மன்னித்து என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன், நல்வாழ்க்கையை கொடுப்பேன். தேவன் நல்வாழ்க்கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில், நம்முடைய வாழ்க்கையில் கடந்த 5 மாதத்தில் ஒருவேளை விசுவாச குறைவு, நம்பிக்கை குறைவு, தேவனை தேடுவதில் குறைவுபட்டிருப்போமானால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி ஒப்பு கொடுத்து இந்த 1ஆம் தேதி நாம் செபிப்போம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த 1ஆம் தேதி, இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நேரம் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இந்த ஜூன் மாதத்திலிருந்து, இந்த 1ஆம் தேதியிலிருந்து, இந்த மணி நேரத்திலிருந்து இந்த செய்தி கேட்குறீங்களே, அது எத்தனை மணி, அத்தனை மணி நேரத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சேமமாக மாறும். உங்களுடைய சரீரம் சேமமாக மாறும். உங்களுடைய ஆத்மா சேமமாக இருக்கும். உங்களுடைய ஆவி சேமமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைப்பாடும், எல்லா காரியங்களும் சேமமாக தேவன் மாற்றுகிறவராயிருக்கிறார். 15ஆம் வசனத்தில், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த இடத்துலேருந்து உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். அவர்கள் கவனிக்கிறார், எல்லாவற்றையும் கவனிக்கிறார் அவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் செய்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 26:19. அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவையும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவோ. எரேமியாவில் பார்க்குறோம், அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி, கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருடைய முகத்தை நோக்கி கெஞ்சினானா. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். ஒருவேளை தேவன் நம் மேல் கோபமாய் இருந்திருப்பாரானால், தேவன் ஒருவேளை சில தாமதங்களையோ பிரச்சனைகள் போராட்டங்களையோ கடந்த நாட்களில் கொடுத்திருப்பாரானால், 5 மாதங்களிலே இந்த நாளில் இந்த நிமிஷத்திலிருந்து மனஸ்தாபப்பட்டு அவர் என்ன செய்வாராம், இப்போதும் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்படாதபடி பார்க்கிறார். ஆக தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் தேவன். கடந்த 5 மாதங்கள் நம்ம பட்ட சிறுமையை கர்த்தர் அதற்காக அனுமதித்ததற்காக மனஸ்தாபப்படுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாய் கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய்.
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவார். உபாகமம் 4:29 எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இன்றைக்கு கர்த்தரை தேடுங்க, கண்டிப்பாக கண்டடைவீங்க. 31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவன் நம்மை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கையான வாக்குத்தத்தத்தை மறக்கவும் மாட்டார். இந்த 1ஆம் தேதி முதற்கொண்டு, இந்த நேரம் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் கைவிடாத தேவன், கைவிடுவதே கிடையாது. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவது கிடையாது. இந்த 1ஆம் தேதி என்ன காரியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும், உங்களுக்கு அவர் சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டிருக்கலாம், எளிமையில நிலையான நிலையில் இருந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அதே போல நீங்களை நீதிமானாய் ஆக்குகிறவர் சமீபமாய் இருந்து உங்களை நீதிமானாக்கி நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அவனையும் கைவிட மாட்டார். 3வது நாம் பார்த்தோம், இந்த இடத்துல கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். ஆக கர்த்தரை தேடுவோம். ஆண்டவரை தேடும் பொழுது, அவருடைய முகத்தை தேடும் பொழுது, நம்மை தாழ்த்தி நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடும்போது கர்த்தர் நம்மை காண்கிறார். நம்ம என்ன செய்கிறார்? கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு தருகிறார். கண்களை முடிச்சு வைப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படி எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி, நீர் எங்களுக்கு இந்த வருடத்தில் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் வழி கர்த்தாவே, நீ சொன்னதை செய்யும் அளவு எங்களை கைவிடாத தேவனாய் நீ இருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன் நீரப்பா. சிறுமைப்பட்டிருந்தோம் அந்த கடந்த 5 மாதங்களிலே. ஆண்டவரே, எளிமையான நிலையில் இருந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் சீரமைப்பீராக, செழிப்புள்ளதான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவீராக. நீ சொன்னீரே, உயர்ந்த மேடுகளை ஆறுகளாக்குவேன், பள்ளத்தாக்குகளை நீரூற்றுகளை கொண்டு வருவேன். நீ ஆண்டவரே எப்பா எல்லாவற்றையும் சொன்னீரே, ஊற்றுகளை எல்லாம் உண்டாக்குவேன், கிணறுகளை எல்லாம் உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. அதன்படி செய்யும் ஆண்டவரே. அதே போல நீதிமானையாக சமீபமாக இருக்கிறேன். என்னை நீதிமானாக்குகிறவர் நீர்தான் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்கிறவருடைய பிள்ளைகளை நீதிமானாக்குகிறவர் நீர்தான். நீர் அவர்களுடைய பக்கத்தில் இருக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற அந்த வேளையில் அவர்களை நீதிமானாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை கைவிடாமல் காக்கிற காய் ஸ்தோத்திரம். கடைசியாக உம்முடைய முகத்தை உடைய பிள்ளைகள் தேடி இப்பொழுது ஜெபித்திருப்பார்கள். இந்த ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக. உம்முடைய முகத்தை தேடி அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்பீராக. அவருடைய கண்ணீரை தேவன் காண்பீராக. அவர் கண்ணீர்கள் யாவற்றையும் துடைத்து அவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதற்கொண்டு தேவ ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில இருப்பதாக. அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தனிப்பட்ட வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. இந்த வருடத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்க மறக்க மாட்டீர், நீர் கைவிட மாட்டீர், நீர் விலக மாட்டீர். நீர் ஆசீர்வதிப்பீர், நீர் ஆசீர்வதிப்பீர், நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் இந்த 1ஆம் தேதி முதல் புது விசுவாசம், புது நம்பிக்கை, புது ஆறுதல், புது தேறுதல், புது பலன் எல்லாவற்றோடும் உமக்குள் கலிகூர்ந்து, உமக்குள் கலிகூர்ந்து கர்த்தாவே, உம்மிலே பற்றுதலாயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜூன் மாதம் முதல், இந்த 1ஆம் தேதி முதல், இந்த நிமிஷம் முதல் நீர் ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் எடுக்கிறோம். கர்த்தர் ரட்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும்
அவருடைய கைவிடாத தேவன் என்கிற அந்த நாமமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கைவிடாத தேவன், கைவிடாத தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சிறுமைப்பட்டு எளிமையாக இருக்கலாம், உங்களை கைவிட மாட்டார். அதே போல் நீதிமானாக்கிற சமீபமாக இருக்கிறார், உங்களை நீதிமானாக்கி உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் அவருடைய முகத்தை தேடுங்க. விடியற் காலையில் அவருடைய முகத்தை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க. இந்த நிமிஷம் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.